வாழ்க வளமுடன். நான் வந்து பேரிச்சம்பழம் லட்டு செய்ய போகிறேன். பேரிச்சம்பழம் வந்து 100 கிராம், அத்திப்பழம் 10 கிராம், பாதாம் பயிறு 10 கிராம், முந்திரி பயிறு 10 கிராம், வேர்க்கடலை 10 கிராம், நெய் 1 ஸ்பூனு, ஏலக்காய் 1/2 ஸ்பூனு. இப்போ எப்படி பேரிச்சம்பழம் லட்டு செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் மல்லாட்டை பயிறு வந்து வறுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வறுத்து கொட்டிடலாம் மல்லாட்டை பயிரை. அடுத்தது முந்திரி வறுத்துடலாம். இது வந்து பசங்களுக்கெல்லாம் உடம்புக்கு நல்லது. அடுத்தது பாதாம் பயிறு வறுத்துடலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வறுக்கணும். எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நம்ம இது பண்ண போகிறோம். மிக்சியில் அரைக்க போகிறோம். அதை பவுட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது, குறைன்னு கொஞ்சம் இதாக பண்ணணும். இப்போ வந்து இந்த சூட்டுலேயே வந்து இந்த பேரிச்சம்பழத்தையும் இந்த 10 கிராம் அத்தி பழத்தையும் அதில் போட்டுடலாம். ஏன் நான் பேரிச்சம்பழம் வந்து வானலில் போடுறேன்னா கொஞ்சம் இலவு கொடுக்கும் நம்ம மிக்சியில் போடுறதுக்கு. கொஞ்சம் காஞ்சி பொழி இருக்கும் இல்லைங்களா, பேரிச்சம்பழம் மிக்சியில் போட்டால் கொஞ்சம் மையாது. அதனால் இந்த சூட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஆகும். இந்த பாருங்க, இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வந்து இந்த பருப்பு கொஞ்சம் ஆறட்டும். சுடுது கொஞ்சம் நேரம் சென்று இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். நம்ம குறைன்னு இப்போ முந்திரி, பாதாம், மல்லாட்டை பயிறு, வேர்க்கடலை இது 3 நான் வறுத்து ஆற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் கொட்டிடலாம். நம்ம இது வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்பாங்க. உடம்புக்கு இது நல்லது. இப்போ வந்து இந்த பேரிச்சம்பழத்தை இதில் போட்டுடலாம். பேரிச்சம்பழத்தை வந்து அப்புறம் போடலாம். இதை ஃபஸ்ட்டு இதை நுணுக்கிடுவோம் குறைன்னு. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும் குறைன்னு. இப்போ இதிலே வந்து நம்ம இந்த பேரிச்சம்பழமும் அத்திப்பழத்தையும் இதிலே போட்டலாம். இதை போட்டு ஒரு சுற்றிடலாம். இதில் வந்து ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் போதும். பாருங்க, பேரிச்சம்பழமும் அந்த இதுவும் போட்டு நல்லா நம்ம மிக்சியில் போட்டு 2 சுற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். பாருங்க, நல்லா கையால் அப்படி உடச்சி விட்டுட்டு நல்லா கிண்டிட்டு போடுங்க. விட்டுனா உந்துடும். ஏன்னா பேரிச்சம்பழம் கொஞ்சம் போய் இந்த மிக்ஸி பிளேடில் போய் பிடிக்கும். அது நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. பாருங்க,
பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம இந்த வாணல்லே 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பசங்க உடம்புக்கு இது ரொம்ப சத்தானது. பேரிச்சம்பழம், பாதாம் பயிறு, முந்திரி பயிறு, வேர்க்கடலை. நம்ம வந்து மல்லாட்டை பயிரும் சொல்லுவோம், சிலவங்களுக்கு புரியாது, அதுக்கு நான் வேர்க்கடலைன்னு சொல்லியிருக்கேன். ஏலக்காய் பொடி எல்லாமே வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும் எல்லாத்தையும். இப்போ 1/2 ஸ்பூனு இதை போட்டாச்சு. நெய் மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதை தூக்கி இதில் கொட்டிட்டு அந்த நெய் நல்லா படுற அளவுக்கு கிண்டுங்க. நல்லா கிண்டியாச்சு. இப்போ லட்டு பிடிக்க வேண்டியதான், பேரிச்சம்பழம் லட்டு. உங்களுக்கு சின்ன சின்னதாக பசங்க சின்ன சின்னதாக வேணும்னா கொடுங்க, பெருசாக வேணாலும் பிடிச்சிங்க. நான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் சின்ன சின்னதாக பிடிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டா போதும், நல்ல எனர்ஜிலாம் கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம பிடிச்சி இது மாதிரி வச்சுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா 2 கீற்று கீறிட்டு செருவை அரிஞ்சு நல்லா அதையும் வதக்கிட்டு இதில் போட்டுக்கலாம். இது வந்து வீணாகவும் போகாது, டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா போட்டுக்கலாம், நெய் வேண்டானாலும் விட்டுடலாம், உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நான் சொன்ன அளவுக்கு ஒரு 15 உருண்டை வரும். பசங்களாம் இப்போ வந்து பேரிச்சம்பழம், முந்திரி பயிரெலாம் சாப்பிட மாட்டுறாங்க, பாதாம் பயிரெலாம். அதனால் நான் இது மாதிரி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பேரிச்சம்பழம் லட்டு ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.